விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 14ஆம் நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலான் வழங்க கேட்கலாம். ஜெயலான், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? சரண்யா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியாபுரம், ஐயனாபுரம், சமசிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ துணியை உற்பத்தி செய்யும் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளனர். இவர்களிடம் உள்ள 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த வருடம் காலாவதி ஆகிவிட்ட நிலையில் தொழிலாளர்களுக்கு கடந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு கடந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தமான முதல் வருடம் 13.5 பைசாவிலிருந்து இந்த ஆண்டு 1.5 பைசா குறைந்தது. இதனால் 12 பைசாவாகவும் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வழங்கி வந்த 9 பைசாவிலிருந்து இந்த ஆண்டு 1 பைசா குறைந்து தலா 8 பைசா மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்க மறுத்த விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று 11வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். 11வது நாளாக நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சத்திரப்பட்டி வட்டாரத்தில் உள்ள 5000 விசைத்தறிகளை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை பார்த்து வந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதனால் ரூபாய் 3.30 கோடி வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரண்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.